இர்ஃபான் மேல எத்தனை வழக்குகள் கொடுத்தாலும் சரி அது எதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இர்ஃபான் இன்னொரு ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இப்ப அதுதான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அது என்ன ஸ்கேம், அவர் என்ன இப்ப பண்ணிட்டாரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில் இருந்து 12th ரிசல்ட் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும், அதுதான் காலேஜ் சேரணும்னு. காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பயாலஜி குரூப் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஆகணும், நீட் படிக்கணும் போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் நீட் கிளியர் பண்ண முடியாம இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தாச்சு. ஃபாரின்ல படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை பயன்படுத்திக்கிட்ட இர்ஃபான் என்ன பண்றாரு அப்படிங்கறத வந்து ட்விஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோர்ஸ். இவங்க வந்து டாக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க, ஆனா இவங்க நிஜமாவே மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் கிடையாது. ஒரு வேர்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா டாக்டர், அந்த இதுக்கு தான் இவங்க. சோ இவங்க ஸ்பெஷாலிட்டியா மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. பட் இர்ஃபான் எப்படி ப்ரொமோட் பண்ணிருக்காரு, அதற்கு டாக்டர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்த உடனே நிறைய ஸ்பாம் வீடியோஸ் வருது. அதுல ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நீங்க யூடியூபர் தானே? ஆமா. நீங்க? நான் டாக்டர். ஓ, யூடியூபர்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது பெருசா என்ன இருக்க போகுது, முன்ன மாதிரி சம்பாதிச்சிட போறோம். நீங்க எப்படி? இப்ப 2 years முன்னாடி பிளேஸ் ஆனேன். என்ன ஒரு 2 lakhs மந்த்லி earn பண்றேன். ஃப்ரெஷ்ஷா முடிச்ச டாக்டர்ஸ் எங்கேயுமே 2 lakhsக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறது இல்ல. அதுவும் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா வேணா 2 lakhs வரலாம், இல்லனா கண்டிப்பா கிடையாது. என்னது 2 lakhs-ஆ? என்ன படிச்சீங்க நீங்க? நான் அபிடை ஹாஸ்பிடல்ல டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் படிச்சேன். அட்வர்டைஸ்மெண்ட்னால அதுக்கு ஒரு பேசிக் எத்திக்ஸ் வேண்டாமா? ஆப்டோமெட்ரிஸ்ட் முடிச்சவங்களாம் டாக்டரா? அப்ப ஆப்தால்மாலஜி படிச்சுட்டு 8 வருஷம் கழிச்சு எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆப்தால் படிக்கிறவங்க என்ன ஆப்டோமெட்ரிஸ்ட்லாம் டாக்டர்னு போட்டுட்டா இதெல்லாம் வந்து சீட்டிங் இல்லையா? கேம்பஸ்ல இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட் மலர் கேம்பஸ் மூலமா ஜெர்மனில பிளேஸ் ஆயிருக்கா. என்னது ஜெர்மனியா? இன்ஜினியரிங் மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஒன்று டாக்டர் ஃபீல்டில் கிடையாது. நம்மளே தான் தேடி போய் வேலை கண்டுபிடிச்சு சேரணும். ஸோ கேம்பஸ் மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திலாம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே எடுக்க மாட்டாங்க. இவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட்டை கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்ததா சொல்றாங்க. ஜெர்மனில. அபுதாபியா? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ட்ரை பண்ணுங்க. கல்வி தந்தை சொல்றாரு, கேட்டுக்கோங்க. மாணவர்களும் சரி அவர்களுடைய பெற்றோர்களும் சரி பல கனவுகளோட வந்து நீட் எழுதுறாங்க. நீட்ல ஜெயிக்க முடியலன்னா காசு ஏதாவது கடன் வாங்கியாவது பிள்ளைய ஃபாரினுக்கு அமுச்சு விடணும் அப்படிங்கிற நிலைமையில இப்ப வரைக்கும் எல்லா குடும்பமும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஒரு வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. எந்த ஒரு அடிப்படையான ஒரு ஹிஸ்டரி எதுவுமே தெரியாம ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணணும் காசுக்காக இவர் என்ன வேணாலும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இதற்கு இவர் மேல கேஸ் கொடுத்தா கூட ஜஸ்ட் சாரி அப்படிங்கிற ஒரு லெட்டர் எழுதிட்டு அதோட விடுவாங்களே தவிர இவர் மேல எந்த கேஸும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நிறைய பேர் இப்ப என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இர்ஃபான் சேனலே வந்து பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல வழக்குல சிக்கினாலும் மக்கள் கிட்ட ஒரு அவப்பேர் எடுத்தாலும் அடுத்தடுத்து வீடியோ போடுறாரு, அவரும் வியூஸ் சம்பாதிக்கிறாரு, மக்களை ஏமாதவும் சேராரு அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.